சரியா? சோ 18 சாப்டர் 18 அடுத்தது 18வது அதிகாரம் ಮೊದಲ 6 வசனம் பார்ப்போம். லாஸ்ட் 18ನೇ சாப்டர். 18ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ 6 ವಚನಗಳನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. சோ அங்க பாருங்க, கொரிந்த் அப்படின்ற ஒரு ஊருக்கு அடுத்தது அப்போஸ்தலர் பவுல் வரார். கொரிந்து அப்படின்ற ஒரு ஊருக்கு அப்போஸ்தலர் பவுல் வரார். ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಕೊರಿಂಥ ಎಂಬತಕ್ಕಂತ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அங்க ஒரு கணவன் மனைவி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப பாக்குறாரு. ಅಲ್ಲಿ அவங்க வந்து அகிலா பிரிஸ்கில்லா அப்படின்ற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப வந்து பாக்குறாரு. ಅಖಿಲ ಪ್ರಿಸ್ಕಿಲ ಅಂತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போஸ்தலர் பவுலுக்கு என்ன வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாரு? என்ன வேலை செஞ்சிருந்தாரு அப்போஸ்தலர் பவுல்? ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಯಾವ ಒಂದು ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು? அந்த வேலை செஞ்சுட்டே அவர் ஊழியம் செஞ்சார். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? ಅವರು ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಿ ಅವರು ಸೇವೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಯಾವ ಕೆಲಸ? கியர் கேன்சர். என்ன பண்றாரு? கூடாரம் கட்டுற வேலை. ಅಲ್ಲಿ டென்ட் மேக்கர், டென்ட் செய்யற வேலை. ಆತನು ಗುಡಾರಗಳನ್ನ ಹಾಕುವಂತ ಒಂದು ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப பாக்குறாரு. அவங்களும் ஆண்டரை பத்தி தெரிஞ்சவங்க. ಅಲ್ಲಿ ಗುಡಾರಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಿರುವಾಗ ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕುಟುಂಬ ಅವರು ದೇವರನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கணவன் மனைவியாய் அப்போஸ்தலர் பவுலுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஊழியத்துல. ಸಪೋರ್ಟಾ இருந்தாங்க ஊழியத்துல ಅಕಿಲಾ ಅಂಡ್ ಪ್ರಿಸ್ಕಿಲ್ಲಾ. ಅಖಿಲ ಪ್ರಿಸ್ಕಿಲ ನೋಡುದಾದ್ರೆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಅವರಿಗೆ ಉಪಯೋಗವಾಗುವಂತ ರೀತಿ ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ರು. சோ ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களை யூஸ் பண்ணி கொரிந்து ஊர்ல அநேகருக்கு இயேசுப்ப பத்தி சொல்றதுக்கு, ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய ரிசரக்ஷன் பத்தி சொல்றதுக்கு அவங்க வந்து யூஸ் பண்றாரு. ಅಲ್ಲಿ ಕೊರಿಂಥ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದ ಒಂದು ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕರಲ್ಲಿ ಅವರು ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சில டைம் என்ன ஆகும், உங்க ஃப்ரெண்டு கிட்ட இயேசுப்ப பத்தி சொல்வீங்க, அவங்க ரிப்ளையே பண்ண மாட்டாங்க, ரெஸ்பான்ஸே இருக்காது. உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರ ಬಳಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತೀರಿ, ಯಾವುದೇ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಸ್ಪಂದಿಸದೇ ಇದ್ರು ಕೂಡ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ನೋವು ಉಂಟಾಗ್ತದೆ. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದವು ಏನ್ ಹೇಳ್ತದೆ? எவ்வளவு விதைக்கிறீங்க, விதைக்கிறது தான் நம்மளுடைய பொறுப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டி டு சோ த சீட். விதைக்கிறது தான் நம்மளுடைய பொறுப்பு. ಅಲ್ಲಿ ಬಿತ್ತುವಂತದ್ದೇ ನಮ್ಮ ಒಂದು ಕರ್ತವ್ಯವಾಗಿರ್ತದೆ. பட் ஆனா அந்த ஜனங்க வந்து மன மாத்துறது நம்மளுடைய கையில இல்ல. கன்வெர்ட் பண்ண முடியாது நம்ம. we are responsible only to sow. ಸೀಡ್ விதைக்கிறது தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டிருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ ನಾವು ಬದಲಾಯಿಸುವಂತದ್ದಲ್ಲ, ಬೀಜವನ್ನ ಬಿತ್ತುವುದಕ್ಕಾಗಿ ಮಾತ್ರವೇ ನಮ್ಮನ್ನ ದೇವರು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. சோ நீங்க பயப்படாதீங்க. ನೀವು ಭಯಪಡಬೇಡ್ರಿ. வசனத்தை நீங்க விதைங்க. ವಚನವನ್ನ ಬಿತ್ತಲ್ಪಡ್ರಿ. அது என்னைக்கோ பலன் கொடுக்கும். ಅದು ಯಾವತ್ತಿಗೂ ಫಲ ஏசப்பா பத்தி சொல்லிருங்க சில பேருக்கு. ಕೆಲವರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸ್ರಿ. ஏசப்பா என் வாழ்க்கையில இது செஞ்சாரு அப்படி நீங்க சொல்லுங்க. அதே போதும், பெரிய ಸಾಕ್ಷಿ அதே போதும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನನಗೆ ಈ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ, ಅದೇ ದೊಡ್ಡದಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. ஏசப்பா என் வாழ்க்கையில வந்ததுல எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு, எனக்கு தெளிவாச்சு, என் வாழ்க்கையில ஒரு ஸ்டெடி ஆனேன், நான் அப்பதான் வாழ்க்கையிலே ஸ்டெடி ஆனேன் அப்படி நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಬಂದ ನಂತರದಲ್ಲಿ ನಾನು ಬಹಳ ಸ್ಥಿರವುಳ್ಳವನಾಗಿದ್ದೆ ಆ ಒಂದು ಕಾರಣದಿಂದಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಡ್ರಿ. உங்க சாட்சியே போதும் அவங்களுக்கு. ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯೇ ಸಾಕು ಅವರಿಗೆ. ஆண்டவர் ஆவியானவர் கிரியை செய்வார் அவங்களுக்கு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಅವರೊಳಗೆ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಡ್ತಾನೆ. எவ்வளவு விதைக்கிறீங்களோ அதுக்காக தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் பொறுப்பு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ಎಷ್ಟು ಬಿತ್ತಲ್ಪಡ್ತೀರೋ ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. இப்படி விதைச்சிட்டே இருந்தாங்க. ஆண்டவருடைய வசனத்தை விதைச்சிட்டே இருந்தாங்க கொரிந்து ஊர்ல. ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅವರು ಬಿತ್ತನೆ ಇದ್ರು ಕೊರಿಂಥ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ.